அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். நம்ம தினமும் இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறை, அந்த நிவேதனங்கள் மற்றும் அன்றைய தினத்திற்கு சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நவராத்திரி 9ஆம் நாள், சரஸ்வதி தேவி வழிபாட்டிற்கு உண்டான 3 நாட்கள்ல 2வது நாள். இன்றைய தினம் துர்காஷ்டமி. இன்றைய தினம் இந்த நவராத்திரி 9ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வம் சாமுண்டீஸ்வரி. இன்று இந்த நவராத்திரி 9ஆம் நாளுக்கு உண்டான நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய தினம் நவராத்திரி 9ஆம் நாளுக்கு உண்டான நிவேதனம் அவல் பாயாசம், பால்கோவா, பால் மற்றும் கற்கண்டு, தேங்காய் சாதம், சுண்டல். இன்றைய தினம் மொச்சை பயிரினால் ஆன சுண்டலை நிவேதனமாக செய்து வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அர்ச்சனைக்கு இன்றைய தினம் மல்லி, செவ்வரளி மலர்கள், தாமரை மலர்களை பயன்படுத்தலாம். துர்காஷ்டமி ஆகிய இன்றைய தினத்தில் துர்க்கையம்மன், காளியம்மன் வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமான நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி தருவதாக அமையும். அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று நீங்கள் இந்த துர்க்கை காளியம்மனை வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்யும் போது துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இனிப்பு நிவேதனங்களை நீங்கள் நிவேதனம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை அளிப்பதன் மூலமாக நல்ல துர்க்கையம்மனுடைய அனுகிரகம் என்பது உண்டாகும். நாகதோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது அனைத்துமே நீங்கும். அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நவராத்திரி 9ஆம் நாளான இன்றைய தினம் நீங்கள் அந்த ராகுகால வேளையில துர்க்கையம்மன் மற்றும் காளியம்மனை வழிபாடு செய்ய மிக சிறப்பான உன்னதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும். துர்காஷ்டமியாகிய இன்றைய தினத்துல நீங்கள் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யும் போது அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கும். மனக்கவலை என்பது முற்றிலுமாக நீங்கும். ஏவல், பில்லி, சூனியம், எதிரிகள் மற்றும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். மகிஷாசுரனை வதம் செய்வதற்கு அன்னை பராசக்தி எடுத்த அவதாரமே இந்த ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அவதாரம். 8 திருக்கரங்களை உடையவள். தன்னுடைய அனைத்து கரங்களாலும் தீய சக்திகளை அழிப்பவள். அதே போல தன்னுடைய பக்தர்களுக்கு எந்தவித துன்பமும், கஷ்டங்களும், எதிர்ப்புகள், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாதவாறு தன்னுடைய கரங்களால் பக்தர்களை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்தான் இந்த சாமுண்டீஸ்வரி அன்னை. எதிரிகளுக்கு உக்கிர தெய்வமாகவும் தன்னுடைய பக்தர்களுக்கு சாந்த சொரூபிணியாகவும் அருள் புரியக்கூடியவள் தான் இந்த அன்னை சாமுண்டீஸ்வரி. சக்தி வழிபாட்டில் மிக மிக சக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு வழிபாடு இந்த சாமுண்டீஸ்வரி வழிபாடு. இந்த நவராத்திரி நாட்கள்ல சாமுண்டீஸ்வரி அன்னையை இன்றைய தினம் பிரதான தெய்வமான 9ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வமான இந்த சாமுண்டீஸ்வரி தாயை இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்யும் போது குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி குடும்பத்துல நல்ல ஒற்றுமை என்பது உண்டாகும். இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். எனவே இன்றைய தினம் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இன்றைய தினம் சுக்கிர பகவானையும், சரஸ்வதி அன்னையையும், சாமுண்டீஸ்வரி தாயையும் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். அனைவருமே இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் நவராத்திரி இந்த 9ஆம் நாள் என்பதனால் அவசியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளை தவறவிடக்கூடாது. சுகபோகங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். அதே போல நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கு உண்டான காரகத்துவம் கொண்ட ஒரு நவகிரக நாயகன் தான் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும் போது அது திருமண தடைகள், திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் பேராசை, கெட்ட குணம் அனைத்தும் நீங்கி மனதுல நல்ல உற்சாகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாவதற்கு இன்றைய தினம் அவசியம் சுக்கிர பகவான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல அற்புதமான பலன்களையும், உயர்ந்த சிந்தனையையும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் தருவதற்கு அவசியம் இன்றைய தினம் சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் இந்த நவராத்திரி பூஜைக்கு உண்டான நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. உங்களுடைய பூஜை அறையில ஒரு மணப்பலகையில நல்ல மஞ்சள் தடவி அதன் பின்பு மாக்கோலம் 6 தாமரை மலர்கள் போன்ற கோலத்தை போட்டு அதனுடைய நடுவிலே காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சினால் ஆன திரியிட்டு கிழக்கு முகமாக நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதில் முதலாவதாக
சரஸ்வதி தேவியை அந்த தீபத்திலேயே ஆவாகனம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நவராத்திரி 9ஆம் நாளுக்கு உண்டான பிரதான தெய்வமான சாமுண்டேஸ்வரியையும் அந்த தீபத்திலேயே நீங்கள் ஆவாகனம் செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவானையும் அந்த தீபத்திலேயே ஆவாகனம் செய்து தீப தூப ஆரத்தி எல்லாம் செய்து நிவேதனம் செய்து இன்றைய நாளுக்கு உண்டான மலர்களால் இந்த 3 தெய்வங்களையும் அர்ச்சனை செய்து அதன் பின்பு இந்த 3 தெய்வங்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை 108 முறை தொடர்ந்து நீங்கள் சொல்லி அதன் பிறகு இன்றைய தினம் உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு இன்றைய நிவேதன பொருட்கள் பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து மங்கள பொருட்களை கொடுத்து சிறு குழந்தைகளுக்கு இன்றைய நவராத்திரி நிறங்களினால் ஆன பரிசு பொருட்களையும் தந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது அம்பிகையினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இனி இந்த நவராத்திரி 9ஆம் நாளுக்குண்டான அந்த காயத்ரி மந்திரங்களை இப்போது பார்க்கலாம். சரஸ்வதி காயத்ரி மந்திரம். ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் சரஸ்வதியை நமக. அடுத்ததாக சாமுண்டேஸ்வரி காயத்ரி மந்திரம். ஓம் சாமுண்டேஸ்வரியை ச வித்மஹே சக்கரதாரிண்யை தீமஹி தன்னோ சாமுண்டி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சாமுண்டாயை நமக. அடுத்ததாக சுக்கிர பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சுக்ராயை நமக. நவராத்திரி நாட்கள்ல தினமும் அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து 108 முறை ஜெபம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான உன்னதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். பூஜையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் இன்றைய நவராத்திரி நாட்கள்ல உங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த நவராத்திரி நாளுக்கு உண்டான நிறங்கள்ல பரிசு பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்களை எல்லாம் தருவது என்பது கூடுதல் சிறப்பு. நவராத்திரி நாட்கள்ல சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவது அதி அற்புதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். குழந்தைகளுக்கு அன்றைய நவராத்திரி நாளுக்கு உண்டான நிறங்களில் நீங்கள் பரிசு பொருட்களை தருவதால் மிக சிறப்பான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். பூஜையெல்லாம் முடித்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அந்த நவராத்திரி பிரசாதங்களை நீங்கள் நிவேதனமாக செய்து வைத்த பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அம்பாளினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். குழந்தைகளை உங்கள் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் மற்றும் இந்த நவராத்திரி பூஜைக்கு வரக்கூடிய குழந்தைகளையும் அந்தந்த தினத்திற்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரங்களை அந்த குழந்தைகளையும் நீங்கள் சொல்ல சொல்லி பழக்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஆன்மீக ஈடுபாடு என்பது உண்டாகும். இந்த நவராத்திரியினுடைய இந்த பூஜை முறைகள் இந்த பூஜையினால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைகளுக்கும் நல்ல தெய்வ பக்தியும் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். மேலும் குறிப்பாக அருகில் உள்ள ஆலயங்களுக்கு இந்த நவராத்திரி நாட்கள்ல குழந்தைகளையும் அழைத்து செல்லுங்கள். எல்லா ஆலயங்களிலுமே இந்த நவராத்திரி பூஜை என்பது சிறப்பாக கொண்டாடப்படும். உங்கள் இல்லங்களில் நவராத்திரி பூஜைகளை முடித்து அதன் பிறகு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு அவசியம் உங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து செல்வதை ஒரு பழக்கமாகவே இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு நேயர்களே, இது போன்று தொடர்ந்து நவராத்திரி நாட்களினுடைய பூஜை முறை மற்றும் பலன்கள் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய இந்த காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.